இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்கறது வந்து இந்த பாரம்பரிய விதைகள் மையம் கலசப்பாக்கத்தில் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் குழுவிலேருந்து இன்னைக்கு 40 பேர் வந்திருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? ஓகே. ஸோ இந்த குழு பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உரையாடல் இப்போதைக்கு நடக்குது. இப்போ மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட கட்டமைப்பு நீங்கள் எப்படி வந்து வகைப்படுத்துவீங்க? இந்த இயக்கத்தை தொடர்றதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்துச்சு? இது ஏன் நீங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணீங்க? பொதுவாக வந்து எல்லா இயக்கங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. அதாவது பாலிசி கொடுக்கணும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுக்கணும், இல்லைனா சீட் சேவ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்னெல்லாம் விஷயங்கள், என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க உங்கள் குழு மூலியமாக, உங்கள் கலெக்டிவ் மூலியமாக? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பாரம்பரிய விதைகள் மையம் என்ற எங்களுடைய கூட்டமைப்பு எந்த ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்களையும் சாராமல் சுயசார்போடு விவசாயிகளை ஒருங்கிணைத்து நடக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாய கூட்டமைப்பாகும். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து மாதாந்திர கூட்டம் 5ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் போட்டு விவசாயிகளுடைய அனுபவங்களை அவங்க கிட்ட இருந்து பெறக்கூடிய அனுபவங்களை மற்ற விவசாயிகளை தெரிஞ்சுக்கிற வகையில் அவங்களுக்கு நாங்கள் வந்து விவசாய நுணுக்கங்களை பகிர்றோம். மேலும் பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் இந்த மரபு விதைகளை மீட்டெடுக்கின்ற முயற்சியை ஆரம்பித்து 1998ஆம் வருஷம் ஆரம்பித்து இதில் வந்து செயல்பட்டு வந்திருக்கோம். மரபு விதைகளை பாதுகாத்து அதை மேலும் பரவலாக்கம் செஞ்சு எல்லாரும் மாவட்டம் முழுக்க வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் 5-6 இடங்களில் பெருநகரங்களில் மாதாந்திர சந்தை போடுறோம். அது தவிர்த்து விதை திருவிழா, உணவு திருவிழா, இது மாதிரி ஒரு நிகழ்வுகளை பண்ணுறோம். இது போக அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாநாடு, இயற்கை விவசாயிகள் மாநாடு அப்படின்ற பேரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கொள்கைகளை அரசு வெளியே கொண்டு வரும்போது மென்மையான போக்கோடு அரசுக்கு தெரிவிக்கிற நோக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு அறவழி போராட்டமாக அவங்களுக்கு வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ பிடிஆர் ஐயாவுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இந்த குழு வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சார், இப்போ வந்து பாரம்பரிய விதைகள் மையம் அந்த பேர் எதனால அந்த பேரை நீங்கள் வந்து வச்சிங்க? இப்போ மரியாதைக்குரிய கோபி சொன்ன மாதிரி நாங்கள் 98 தொடங்கும்போது இயற்கை விவசாய அமைப்புகள் நம்மாழ்வார் மற்ற தமிழகத்தில் ஓங்கி வளர்ந்த போது குறிப்பாக இயற்கை விவசாயிகளோட விடுபொருட்கள் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. பஞ்சகவியை பற்றி, புளிங்க ஒரு அதுபோல் கோமதி நாயகத்தை வச்சு எல்லாரை பற்றியும் வந்து இடுபொருட்களை பற்றி தான் பேசுகிறாங்க, விதைகளை பற்றி மையப்படுத்தலை. ஸோ இப்போ பசுமை புரட்சிக்கு மிக அடிப்படையானது அந்த ஹைபிரிட் தான். இந்த ஹைபிரிட் தான் ரசாயன உரங்கள் தேவை, பூச்சிக்கொல்லி தேவை, அதுக்கு தான் நீர் தேவை, பட்டை இல்லாமல் உபரி உற்பத்தியை தர்றது அந்த ஹைபிரிட் தான். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்குறது உயர் சர்ப்ளஸ் தான், அதிகமான உற்பத்தி தான் வந்து அந்த அந்த பாரம்பரிய விதைகள் ஒரு பட்டம் தான் வரும். பாரம்பரிய விதைகளை கையில் எடுக்குது. அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த முக்கியமான தலைவர்களே அதை பற்றி அதிகமாக பேசாத கருப்பொருளாக இயற்கை விவசாயத்துடைய கருப்பொருள் இப்போ தொண்டு நிறுவனங்களாம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, குப்பை எருவு போடுறது தான் இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைனா பஞ்சகவை தெளிக்கிறது தான் இயற்கை வேளாண்மை. இப்படி இயற்கை வேளாண்மை டைவெர்ட் பண்ணுறதுக்கான தொண்டு நிறுவனங்களும் பல இயற்கை விவசாய குழுக்களும் செயல்படும் போது நாங்கள் விதைகளை மையப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா வந்தனா சிவானுடைய மிக முக்கியமானது அந்த பசுமை புரட்சியினுடைய மிக முக்கியமான கூறுகளில் மரபு விதைகளை அழிச்சத்தான் பெரிய இதுவாக இருந்தது. அதனால் மரபு விதைகளை மீட்டெடுக்கின்ற வகையிலும் மரபு விதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற வகையில் தான் பாரம்பரிய விதைகள் மையம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விதைகளை தேட ஆரம்பித்தோம். பகுதியாக விதைகளை தேடணும். விதைகள் நாங்கள் தேடும்போது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 விதை தான் கிடச்சி, குள்ளங்கார் விதை, வாடஞ்சம்பா விதை தான். ஐயா வெங்கடாஜலம் அவர்கள்லாம் கடந்த போது ஒரு 56 விதைகள் கொடுத்து இன்றைக்கி வந்து சிஐ கேஸுக்கு அவர் தான் கொடுத்தாரு. பல இடங்களில் நாங்கள் விதைகளை தேடி பயணம் போனோம். பல பயணங்களில் போய் நிறைய விதைகள் உருவாயிடுச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்குது. ஆனால் தொடக்க காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு மாப்பிள்ளை சம்பளம் கொடுக்கும்போது கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் விதைகளை மையப்படுத்தணுன்றதுக்காக தான்
பாரம்பரிய விதைகள் மையம்னு பேர். சூப்பர் சார். இன்னைக்கு சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண்மையிலேயே வந்து நிறையா ஒரு ஜார்கன் வந்துருச்சு. அதாவது பொலிட்டிக்கல் எக்கானமி, அக்ரோ எக்காலஜி, சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகளை சூழ்ந்து தான் வந்து எல்லாமே பேசப்படுறது. ஆனால் நீங்கள் வந்து பாரம்பரிய விதைகள் மையம் உங்களோட ஒரு கூட்டத்துலேயும் நான் ஒரு கொஞ்சம் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எந்த டேர்ம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து நிதானமாக நீங்கள் வந்து செயல்பட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப காலமாக செயல்பட்டு இருக்கீங்க. இது எப்போலேருந்து தொடங்கிச்சு? இந்த நீங்கள் உங்களோட கலெக்டிவ் எப்போலேருந்து தொடங்கிச்சு சார்? இப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்தை ஏதோ மித்தாக அல்லது சாதாரணமாக எடுத்துக்கல. நாங்கள் ஆழமான நீங்கள் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அனுதினமும் லைப்ரரியில் போய் தேடுறோம். நிறைய பத்திரிகைகள் படிக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலமும் வராது. பசுமை விடன், விவசாயம் என்ற புத்தகம், அப்புறமா நாம் தமிழர் என்ற புத்தகம், நிறைய புத்தகங்கள் வருது. நீங்கள் பத்திரிகை செய்திகள் நிறைய கட்டிங்ஸ்லாம் வருது. இந்துலேருந்து நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நிறைய தகவல்களை தேடித்தான் அந்த கூட்டத்தில் போகிறோம். எங்களுடைய கூட்டங்களை லைப்ரரி தான் தீர்மானிக்கும். எங்கள் நூலகத்தில் உடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரவுட் உழவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாணவர் இந்த நேரடி விதைப்புக்கு போகிறனாலும் சரி, எந்த விஷயமும் பத்திரிகைகள் நிறைய வருது. விவசாயிகளுடைய நெருக்கடிகள்லாம் இதெல்லாம் நாங்கள் உள்வாங்கிட்டு தான் அடுத்த கூட்டத்துக்கு போகிறோம். விவசாயிகள் உண்மையிலேயே அதே நேரத்தில் நாங்கள் விவசாயிகளை ஏதோ கூட்டத்தை மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமமாக போய் விவசாயிகளை பார்த்து கொஞ்ச நேரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு விட்டு தான் இந்த கூட்டத்தை கூப்பிட்றோம். அதனால் எங்களுக்கு அதுபோல் பிரச்சனைகள்லாம் வரல. இந்த வேளாண்மையில் பொறுத்தவரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் இப்போ புதுசாக கற்றுக்க வேண்டியதில்லை. எனக்கு ஒரு 67 வயசாகுது. எங்கள் குடும்பத்தில் பழைய காலத்துலேயே இயற்கை விவசாயம் பண்ணத்தான் எனக்கு தெரியுதான் நவீன வேளாண்மை ஐயாயிரட்டே வருது. ஸோ அதனால் தடம் மாறாமல் போகிறதுக்கு இந்த அனுபவங்களும் இந்த தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் மனு கொடுக்குற வேலையெல்லாம் இல்லாமல் விவசாயிகளை விழிப்புணர்வு மூலியமே 50% பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஏன் 80% பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதைத்தான் நாங்கள் மையப்படுத்தி வாசிப்பு, கலந்துரையாடல், பயணம், இது மூன்றுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் கொடுக்குது. இதில் என்னென்னா நீங்கள் விவசாயிகளை கலந்துரையாடலில் யாரும் நாங்கள் ஒரு ஸ்பீக்கரை பேச வச்சு நேரத்தை போர் அடிக்க விரும்பலை. கலந்துரையாடல் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேலே அதை புதிய விவசாயிகளை பேச அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த இடம் கிடைக்குது. நீங்கள் விவசாயிகளை பேச வைப்பதன் மூலம்தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு பேச்சாளர் பேசுவதை விட விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவது, விவசாயிகளை நடவடிக்கைகளை மாற்றத்தை கொண்டு வரணும்னா கூட்டு உரையாடல் தான் தேவை. அந்த உரையாடல்னால தான் தொடர்ந்து வந்துனே இருக்காங்க. அது அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்கும். பிரைலோ மெத்தடில் கல்வியாளனுடைய மெத்தடில் தான் நாங்கள் அந்த எல்லாமே கொண்டு போகிறோம். எங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது எல்லாமே வாசிப்பு தான். சார், இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட சார். அதாவது உங்களோட இந்த கூட்டமைப்பு வந்து தாலுகா, மாவட்டம் அப்படின்னு நின்றுடாம நீங்கள் உலக அளவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கலசப்பாக்கத்து மீட்டிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அதாவது இப்போ வெனிசுவேலாவில் நடக்கிறது, யுஎஸ்ஏல நடக்கிறது, நியூசிலாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி அலசி டிபேட் பண்ணுறீங்க. விவாதம் நடக்குது, உங்கள் குழுக்குள்ளேயே விவாதம் நடக்குது. எங்கேயோ நடக்குது, அதை பற்றி நம்மளுக்கு என்னன்னு அப்படின்னு நீங்கள் விடுறதில்ல. அதாவது நீங்கள் லோக்கலில் நடக்கிற விஷயங்களும் பேசுகிறீங்க, குளோபலில் நடக்கிற விஷயங்களும் பேசுகிறீங்க. அதாவது இது வந்து ஒரு பெரிய அரசியல் நீங்கள் செய்யறது. இது உணவு அரசியலாக இருக்கட்டும், விதை சார்ந்த அரசியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க சார்? அதாவது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ உதாரணமாக பாமாயில் இறக்குமதி ஆகுது. மணில விவசாயிகள் எண்ணெய் சரிவு வந்தனா சிவா சொன்னாங்க. இம்போர்ட் பண்ணக்கூடிய பாமாயில் தான் நிலக்கடலை விவசாயிகளை அழிச்சுது. ஸோ நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு எண்ணெய் பாமாயில் வந்து நியாய விலை கடையில் எங்கள் தமிழ்நாட்டில் 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நிலக்கடலை எண்ணெய் கட்டுப்படியாகனா விலை வரல. நீங்கள் குளோபலைஸ் உங்களுக்கு இந்திய அளவிலான உலக அளவிலான இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருவண்ணாமலை மாவட்டம் வந்து நிலக்கடலை விவசாயிகள் இப்போ தான் சமீபம் படிப்படியாக விட ஆரம்பித்தாங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு வந்து எக்கச்சக்கமான பருப்பு இறக்குமதியினால தான் இன்றைக்கி 80 ரூபாயிலேருந்து 160 ரூபா தோரம் பருப்பு வைத்தது நீங்கள் 120 ரூபா அளவுக்கு ஸ்டாண்டர்ட் நார்ப்பு இருக்குது. விலை சரிவு வந்து இம்போர்ட்டட்னால் வரத்த நல்ல நம்ம சாதாரண விவசாயிகளுக்கு தெரியாது. ஆனால் வாசிப்பு உள்ளவங்களுக்கும் பல இடங்களில் போகிறவங்களுக்கும் பல வழிகளில் விவசாயிகள் கருத்துறவங்களும் படிக்கும்போது கண்டிப்பாக தெரியுது. இன்னொன்று ப்ராக்டிக்கலாக வந்து விவசாயினுடைய தான்சானியாவில் நடக்கக்கூடிய விவசாயினுடைய மிகப்பெரிய மாநாடு நமக்கு வழிகாட்டு. அவங்களுடைய 600 பேர் கொண்ட மாநாடு மிகப்பெரிய ஒரு தீக்கதிரில் படித்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா தான்சானியா விவசாயினுடைய அட்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது.
விவசாயிகளுடைய பன்னாட்டு எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது அந்த தான்சானியா விவசாயிகளுடைய நாலேஜ் ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்கள் தேடினே இருந்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்துனே இருக்குது. காட்டன் விவசாயிகளுடைய அமெரிக்கா பருத்தி இறக்குமதி ஆகுது, விவசாயிகளுடைய கட்டுப்படியாக போகுது. மரபணு விவசாயிகளை தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பேப்பரில் படிக்கிறோம் விதர்பாவில். ஸோ மரபணு விதைகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கோபம் வருது எங்களுக்கு. நமக்கு 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலையை இந்த அரசியலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு 10 விவசாயிகள் 10 இடத்துல செத்து போகிறான்றதை விட 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2வது இடம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் உற்பத்தி பெருக்கமும் நம்முடைய நியாயமான இம்போர்ட்டிடம் தான் பெரிய காரணமாக இருக்குது. அதே போல் நம்முடைய உற்பத்தி முறையிலேருந்து கவனம் செலுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதலும் நம்முடைய எப்படியெல்லாம் வாழ்க்கையை தக்க வச்சுக்கலான்றது ஒரு டிசைனிங் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு விவாதம் பண்ணோம்னா கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்க முடியும். அரசு துணை இல்லாமல் நம்மளால் மாற்ற முடியும். அரசு டிபெண்ட் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை, அது தான்சானியாவில் சொன்னது, விவசாயிகள் வாழ்க்கையை விவசாயிகளால் தான் காப்பாற்ற முடியும், வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அரசு காப்பாற்றவே காப்பாற்றாது. அரசை நம்பி நம்ம தொடர்ந்து 50 ஆண்டுகளும் இழந்தாச்சு. அதனால இனிமேல் விவசாயிகள் தற்கொலை நாடாளுமன்றம் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கலை. இதெல்லாம் பத்திரிகைகளை படிக்கும்போது தெரியுது. அதனால விவசாயிகள் நம்முடைய பிரச்சனைகளை நாம் விவாதத்தின் மூலமும் நம்முடைய ஒன்று சேர்ந்து நம்மளை நாம் தகவமைச்சிக்கணும். ஒரு பிரச்சனை பூச்சிக்கொல்லிகளில் பார்த்து பூச்சிகள் தகவமைச்சிக்குது. நீங்கள் ஒவ்வொரு விலங்கினமும் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்குது. விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறாமல் தன்னை தகவமைச்சிக்கிற முறையை உருவாக்கிட்டாவே நம்ம இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். அதனால் அந்த விடுபடுறதுக்கான வாய்ப்பு அது கூட்டு விவாதத்தில் தான் வரும், கூட்டு பயணங்கள் தான். ஒவ்வொரு இடத்துல போனாலும் ஒரு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே வந்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த இடம் மிகப்பெரிய கிடைச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கோ மற்றதுக்கோ எங்களுக்கு எல்லாமே பல இடங்கள் போகும்போது கற்றுக்கலாம். அந்த வகையில் எங்களுக்கு உலக மையத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை அரசியல்வாதியோட கற்றுக்கிறத விட விவசாயியோட தான் நம்ம யோசிக்கணும். நான் கல்லெண்ணெய் எடுத்து போய் டோரில் வச்சா நீங்கள் தமிழ்நாட்டில் கடல் எண்ணெயை எதிராக பேசி இந்த பாமாயிலுக்கு எதிராக பேசி செக்கு எண்ணெய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வருமானத்தை கூட்டக்கூடிய நீங்கள் நிலக்கடலை விவசாயிகள் நீங்கள் மேலே வந்துக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய செக்கு எண்ணெய் தான் காரணமாக இருக்குது. அதனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம சக்தி 50% பிரம்மாண்டமான மாபெரும் சக்தி உள்ள விவசாயிகள் நினைத்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளே தன்னுடைய வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு தேவை தடவை தான். நன்றி. ரொம்ப சூப்பர் சார். கருணா சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி. வேளாண்மையில் ஒரு 3 விதமான சிக்கல் இருக்குன்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஒன்று பருவநிலை மாற்றம், அது எல்லாருக்குமே நம்ம கண்ணு முன்னால் நடக்குது. இன்னொன்று சாதிய பிரச்சனைகள், இன்னொன்று பாலியல், அதாவது ஆண் பெண் பாகுபாடுகள். இது 3மே சில சமயம் ஒன்றாவே வந்துடுது. இந்த மாதிரி சிக்கல்களை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்க? உங்கள் குழுவில் இது எப்படி சமாளிக்கிறீங்க சார்? முதலாவதாக நீங்கள் சொல்கிறது பருவநிலை மாற்றம். இப்போ நம்ம பாரம்பரிய விதைகள் மையம்ன்றது முழுக்க நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை மட்டுமே மையமாக கொண்டு நம்ம இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். விதைங்கிறது ஒரு விவசாயிக்கு எங்கேருந்து போகுதுன்னா எங்கள் கிட்ட இருந்து தான் போகுது. அப்படி அந்த விவசாயி தன்னுடைய விதையை இன்னொரு விவசாயிக்கு கொடுக்கும்போது அவர் அந்த பருவத்துக்கான ரகத்தை தான் கொடுக்குறாரா அல்லது அந்த கால சூழ்நிலையை தாங்கி வளரக்கூடிய விதையை தான் கொடுக்குறாரான்னு தெரிஞ்சு அவருடைய நில அமைப்பை பார்த்து தான் விதையை நம்ம விற்பனை பண்ணுறோம். ஒரு வியாபார நோக்கத்தோடு நம்ம விதையை விற்பனை பண்ணோம்னா நிச்சயமாக அந்த விவசாயிகளை அந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள முடியாது. அதே போல் வரக்கூடிய பருவங்கள் காலநிலை எப்படி இருக்குன்றதையும் நம்ம மாதாந்திர கூட்டங்களில் விவாதிக்கிறோம். எதை செய்யணும் எப்போ செய்யணுன்றதையும் நம்ம விவாதிக்கிறோம். அப்படி விவாதித்து நம்ம விதையை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த விவசாயிகள் அந்த பருவநிலை மாற்றத்தால் எந்த வித பாதிப்புக்கும் இல்லாத, பாதிப்பு இருக்கும் பட் மொத்தமாக அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. ஈஸியாக அவங்க அதில் ஜெயிச்சு வர முடியுது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த சாதிய பாகுபாடு, இந்த பாரம்பரிய விதைகள் மையம்ன்றது ஒரு அமைப்பு கிடையாது, உறுப்பினரை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம போய் யாரையும் வழியை நீங்கள் எங்கள் குழுவில் சேருங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. இங்கே வரக்கூடிய விவசாயிகள் எல்லாமே தன்னெழுச்சியாக இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்க. ஐயா நம்மாழ்வாரோட கொள்கை, ஐயா வலையம்பட்டு வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுடைய கொள்கையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு தானாக இயற்கை விவசாயத்துக்கு அதன் பிறகு நம்ம கூட்டத்துக்கு பேச வருவாங்க. அப்படி வரக்கூடிய விவசாயிகள் முதல் முறை பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கூட்டத்துக்கு வர்றீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம் அல்லது ஒரு சாதி சார்ந்து ஒரு சார்பு நிலை இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் கூட்டத்துக்கு வெளியே நீங்கள் உங்கள் செருப்பை கழட்டி விடுற மாதிரி அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பேசுங்க. அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு அந்த பாகுபாடு இங்கே வராது. இப்போ இந்த கூட்டத்தில் அவங்க பழகிட்டாங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, சமமான நிலைப்பாடோடு அவங்க இருப்பாங்க. இன்னொன்று, இந்த இயற்கை விவசாயத்தில்
நீங்கள் சாதி பாகுபாடோட இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு விவசாயியோ 2 விவசாயியோ 3 விவசாயியோ தான் இருப்பான். அவன் வந்து ஏற்கனவே ரசாயன விவசாயிகளால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அப்போ ரசாயன விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு வரும்போது அவனுடைய நிலத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு தான் இவனுடைய நிலத்துக்கு வேலை வருவாங்க. ஏற்கனவே இவனுக்கு வேலையால் குறைவு. நம்ம வந்து இயந்திர பயன்பாட்டை குறைத்து மனித ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தில் ஜெயிக்கணுன்ற ஒரு கொள்கையோடு நம்ம இங்கே வந்திருக்கிறதுனால மனித ஆற்றல் எப்படி இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்க தான் வேணுமே தவிர அதுக்கு நம்ம ஒரு பாகுபாடை கற்பிதம் கொடுத்து அவங்கெல்லாம் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது. அந்த புரிதலை நம்ம உருவாக்குறதுனால இங்கே அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. இயற்கை வழி விவசாயத்தில் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்குல்ல, ஆனால் ரசாயன விவசாயத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு அவங்க அந்த ரசாயன உரத்தை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அதுக்கான சரி பண்ணுற வேலையை பண்ணோம். நாமளாம் பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ நம்ம மாநாடு நடத்துகிறோம், ஒரு விதை திருவிழா நடத்துகிறோம், ஒரு உணவு திருவிழா நடத்துகிறோம். நம்ம ஊராக பிரச்சாரத்துக்காக போகும்போது நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அவங்க அந்த நம்ம கூட்டத்தை நோக்கி வரும்போது அவங்களுக்கும் நம்ம இதை சொல்கிறோம், புரிஞ்சுக்கிறவங்க நம்மளை நோக்கி வராங்க. அடுத்து ஆண் பெண் பாகுபாடுன்னு சொல்கிறீங்க. இயற்கை விவசாயத்தில் நாங்கள் பேசக்கூடியது என்னன்னு, நிலத்தில் பெரும்பாலும் உழைக்கக்கூடியவங்க வந்து பெண்கள் தான். ஆண்கள் வந்து ஒரு பெரும்பாலும் உழைக்கிறாங்க, ஆனால் நடவு பணியாப்போ இல்லை அறுவடை பணியாப்போ அவங்களுடைய ஈடுபாடுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான நாட்கள் வயலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். அங்கே பெண்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை இருக்குது. ஆண்களும் அங்கே அவங்களுடைய பணிகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க, பகிர்ந்து செய்கிறதுனால அங்கே வந்து ஏற்றத்தாழ்வுன்றது இங்கே இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இல்லை. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இயற்கை விவசாயத்துக்கு வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா, இங்கே வயலில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளுக்கு கூட நீங்கள் தீங்கு விளைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த வித ரசாயனமும் பயன்படுத்துறதில்லை, பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதில்லை. அப்படி இருக்கும்போது சக மனிதரை வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வோட பார்க்குறீங்க அல்லது ஏற்றத்தாழ்வோடு நடத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியாதுன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுனால இங்கே அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ. சிவா சார், உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்கள் இப்போ வந்து இந்த அமைப்பு மற்ற இடங்கள்ல இதே மாதிரி அமைப்பை வந்து உருவாக்க முடியுமா? இப்போ இந்தியா முழுக்கவே, நீங்கள் தமிழ்நாடும் எடுத்துக்கோங்க, அதை தவிர வந்து நம்ம இந்தியா முழுவதுமே எடுத்துக்கோங்க, சிறு குறு விவசாயிகளுக்கு முக்கியமான தேவைகள் அதெல்லாத்தையும் வந்து பூர்த்தி அடைக்க முடியுமா இந்த குழுனால? அனைவருக்கும் வணக்கம். மாலை பொழுதில் நாம் மிக சிறந்த ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கிறோன்னு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ வேளாண்மை வந்து இந்தியா முழுக்க ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இயற்கை வேளாண்மைக்கு நாம ஏன் நகரோம்னா, நீரோ காற்றோ மண்ணோ மாசுபடுது. இதை சரி செய்யணும்னா வேளாண்மை முறைகளில் மாற்றம் வேணுன்றத எல்லோரும் உணர்றோம். நம்ம இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் உணர்றோம். இதை ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கும் நாம் சொல்லணும், சொல்லி அதை சரி செய்யணும், அவங்களும் மாறணும். அப்படின்ற அந்த கருத்தியல் அடிப்படையில் தான் நாம் இதை இந்தியா முழுக்க கொண்டு செல்லணும். மருத்துவம் மிக மிக வணிகமாக மாறிவிட்டது. மருத்துவம் வணிகமாக மாறினாலும் போதிய நமக்கு வந்து விடை இல்லை அதில். அதாவது 100% நமக்கு அதில் வந்து வெற்றி கிடைக்குதா மருத்துவத்தில்? நம்ம உடல்நிலை சரியில்லாமல் போனால் மருத்துவத்தின் மூலமாக நமக்கு வந்து உடல்நிலை சரியாயிடுதானா? எல்லா வகையான நோய்களுக்கும் அது சரியில்லை. சிம்பிளான நோய்களுக்கு மட்டும்தான் அது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கு. அப்போது நிரந்தர தீர்வுன்னும் பொழுது நம்ம உணவு முறைகளில் தான் மாற்றம் கொண்டு வரணும். அப்போ உணவு சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதுமாகவும் இருந்தால் தான் நாம் வந்து அந்த நிலைக்கு போக முடியும். அந்த அடிப்படையில் நாம் இந்த இயற்கை வேளாண்மை தான் அதுக்கு காரணமாக இருக்கு. உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும்னா நமக்கு இந்த இயற்கை வேளாண்மை தான் காரணமாக இருக்கு. இப்போ எங்களோட அமைப்பு ஏன் இந்தியா முழுக்க இதை கொண்டு போக முடியுமா அப்படின்னா கொண்டு போக முடியும். இதில் வந்து எங்களுக்கு எந்த வகையான பொருளாதார செலவு இல்லை. நாங்கள் இங்கே வந்து பணத்தை கலெக்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல, கருத்தியலால் தான் கட்டப்பட்டிருக்கோம். நாங்கள் அதாவது வந்து இயற்கை வேளாண்மைன்ற அந்த அடிப்படை சிந்தனையில் கருத்தியலால் கட்டப்பட்டிருக்கோம். அந்த கருத்தியல் தான் ஒவ்வொருத்தரையும் அன்பாலையும் கருணையாலையும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்தை பரிமாறிக்கிறோம். அதே அடிப்படையில் தான் நாம் இதை இந்தியா முழுக்க கொண்டு போனோம். இப்போ கருணாநிதி சொன்ன மாதிரி நம் மனிதர்களுக்கு மட்டுமே நம்ம கருணையை காமிக்கிறோம்னா அது இயற்கை வேளாண்மை இல்லைதான். பூச்சிகள், தாவரங்கள் அனைத்துக்கும் நம்ம அந்த கருணை உணர்வை வெளிப்படுத்தும் போது தான் நாம் முழுமையாகவும் வெற்றி அடைய முடியும். இறையருள் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இறையருள் அல்லது இயற்கை அருள் எப்படியோ ஒன்றாலும் இருக்கலாம். நம்ம அறியாமை விலகும்னு நினைக்கிறேன். உண்மையான அந்த
தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது தான் நமக்கு அந்த இறையருள் கிடைச்சி, இயற்கை அருள் கிடைச்சி, நம்ம அறியாமை விலகும். இந்த தீங்கு எல்லாமே நம்மை விட்டு விலகும்னு நினைக்கிறேன். அதாவது தீங்குன்னு நான் சொல்றது இந்த ரசாயன உரங்கள், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லி, இவை அனைத்துமே போகும். 2022 இந்த மைசூர் மாநாடு ஆஷா அமைப்பு நடந்த மாநாடுல ஐயாவோட வழிகாட்டுதலின் பேர்ல நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ நாங்கள் ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவராக தான் இருந்தோம். இன்னைக்கு மேடை ஏறி இருக்கோம். ஐயாவோட கருணை தான் நாங்கள் இங்கே அறிவை பெற்று இயற்கை வேளாண்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மிக எளிமையானது தான். இந்தியா முழுக்க நாம் இந்த முறையை கொண்டு போகிறது மிக எளிமையானது. இதில் பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமும் இல்லை, கருத்தியல் பரிமாற்றம் தான். அதனால மிக எளிமையா இந்த இந்த நடைமுறையை எல்லா மாநிலங்கள்லையும் நாம செயல்படுத்த முடியும். ரொம்ப அருமை சார். சிறு குறு விவசாயிகள் அரசாங்கம் ஐயா அரசாங்கம் நமக்கான தீர்வை நாமே தான் செஞ்சுக்கணும்னு ஐயா கருத்து சொன்னாங்க. அது சரிதான். சிறு குறு விவசாயிகள் பல இந்த செயற்கை வேளாண்மையால இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள், ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இப்போ எதிர்நோக்குறாங்க அந்த சவால்கள். என்ன சவால்னா, பாசன முறைகள்ல இந்த ஏரி பாசன முறைகள்லாம் மிகவும் ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பு சிதைந்திருக்கு. கால்வாய்கள் இதெல்லாம் விவசாயிகள் தன்னிச்சையா ஈடுபட்டு சரி செஞ்சிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு அரசினோட ஆட்சி முறையில ஏற்பட்டிருக்கிற சிக்கல், அரசியல் சார்ந்த சிந்தனை, பொழுதுபோக்கு சார்ந்த சிந்தனை, இதன் அடிப்படையில கல்வின்ற ஒரு மாயை. நான் கலெக்டர் ஆயிடுவேன், படிக்கிறவங்க எல்லாரும் கலெக்டர் ஆயிடலாம், படிக்கிறவங்க எல்லாரும் டாக்டர் ஆயிடலாம், படிக்கிறவங்க எல்லாரும் இன்ஜினியர் ஆயிடலாம். இந்த அடிப்படை சிந்தனை மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுனால வேளாண்மை புறம் தள்ளப்பட்டு வேளாண்மை சார்ந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கான எண்ணிக்கை குறைவா இருக்கிறது. 30 கோடி பேர் இருந்தப்பவும் வேளாண்மை சிறப்பா நடந்திருக்குது. இப்போ 150 கோடி எட்ட போற இந்தியாவுல வேளாண்மை பணியை ஈடுபடுறதுக்கு ஆட்பற்றாக்குறை இருக்குன்னு நாம பேசிக்கிறோம். இதனோட முரண்பாட நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. எந்திரங்களும் வந்துடுச்சு, உள்ள எந்திரங்கள் மிக எளிமையான பணிகளை கூட இன்னைக்கு செய்யறதுக்கு ஆட்பற்றாக்குறை இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். களைக்கொல்லியை தவிர்க்கணும்னா கையால களை எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை, இல்லைன்னா கோணாவிடர் ஓட்டி ஆகணும். அப்ப இதெல்லாம் நீங்க ஆட்கள் செஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கான உணவை உற்பத்தி பண்றதுக்கு அவங்க அந்த பணியை செஞ்சுதான் ஆகணும். நம்ம கல்வி கலெக்டர் ஆகிறது மட்டுமே குறிக்கோள்னா இங்க வேளாண்மை நடக்காது. அதனால சாத்தியம்தான் எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் நம்ம இதை கொண்டு போனோம். சிறு குறு விவசாயிகள் சந்திக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இதுல கவனம் செலுத்தணும். அந்த ஏரி கட்டமைப்புகளை சரி செய்யறதுக்கு உண்டான மிக முக்கியமான கருத்தா நான் வலியுறுத்துறேன். நாங்க எதிர்கொள்றோம், நீர் பாய்ச்ச முடியல, கால்வாய் சரியில்லாதனால நீர் பாய்ச்ச முடியல. அதுல விவசாயிகள் ஒருங்கிணைவ மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க சாதிய கூறுகள் நீங்க கேட்டீங்க. இதுல நம்ம வலிமையான சாதி அமைப்பா உள்ளவங்க முன்னெடுத்தாங்கன்னா அங்க நடக்கும். வலிமையற்ற சாதி உள்ளவங்க அதை முன்னெடுத்தாங்கன்னா நடக்காது. நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது இருக்கு, அதை நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது இல்லாம நம்ம இயற்கை வேளாண்மையை ஏன் செய்யணும்னா, தூய்மையான காற்று, தூய்மையான குடிநீர், சாயல், மண் வளம், இது மூணுத்தையும் பாதுகாக்கணும்னா இயற்கை வேளாண்மை செஞ்சே ஆகணும். இயற்கை ரசாயன வேளாண்மையாலையும் இது மூன்றும் கெடுதுன்றத மற்ற விவசாயிகள் புரிஞ்சாங்கன்னாதான் மிகப்பெரிய மாற்றம் வரும்னு நாங்க நினைக்கிறோம். 2 நாளா ஒரு எண்ணம் வருது, விதைகள் பாதுகாப்பு, மனிதர்கள் விதைகளை பாதுகாக்கிறோம். சரி, விதைகளை பாதுகாக்கிறதுனால தாவரங்களுக்கு என்ன நன்மை, விதைக்கு என்ன நன்மைன்னு ஒரு கேள்வி எழுப்புனா அந்த தாவரங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. நாம உற்று கவனிக்கும் போது பாறையில கூட விதை முளைக்குது. அதுக்கு தண்ணி எங்கிருந்து எடுக்குதுன்னே தெரியல. அரசங்கண்ணு ஒரு பாறையில முளைக்குது, ஒரு மெத வீட்டுல முளைக்குது, காங்கிரீட் வீடு மேல முளைக்குது. அந்த தாவரம் எப்படி ஒன்னாலும் தன்னை தகவமைச்சு வளருது. அதுக்கு மனிதர்களுடைய துணையோ இல்ல ஒரு விலங்கோட துணையோ தேவையில்லை. நீங்க எரு போடலன்னா கூட அந்த மரம் வளரும் போல இருக்கு. இப்ப நாம விதைகளை ஏன் பாதுகாக்கிறோம்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம விதையை பாதுகாக்கிறோம். விதைகளை பாதுகாக்கிறதுனால தாவரங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த கருத்தை எல்லாரும் கொண்டு போய் சேருங்க ரசாயன விவசாயம் பண்றவங்க கிட்ட. நாம அரிசியை நெல் அதிகமா உற்பத்தி பண்றோம்னு நினைக்கிறோம், சத்து இல்லாத உணவு தான் உற்பத்தி பண்றோம். அதனால
என்னது இந்த சர்க்கரை நோயும் இந்த ரத்த அழுத்த நோயும் மக்களை வாட்டுது. அவங்களுக்கு அதுல என்ன தீர்வு எப்படின்னே தெரியாம விழிப்புதீங்கி இருக்காங்க. பொருளாதார செலவு தான் ஏற்படுது. இப்போ ஐயா வந்து கள்ளிமடையான்னு எங்க ஐயா பச்சைப்பன் ஐயா முன்னோடி மூத்த விவசாயி பச்சைப்பன் ஐயா வந்து கடந்த முறை கள்ளிமடையான்னு ஒரு நெல்லை பயிர் செஞ்சாங்க. அந்த அரிசியை உணவா எடுத்ததுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாரம்பரிய விதைகளை நாம கையில எடுக்கிறது தானே மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த கருத்தை தான் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இது ஒன்றும் நாங்க எந்த பொருள் செலவும் இல்லை, நாங்க கருத்தை சொல்றதுக்கு பணம் வாங்கல, எதுவுமே செய்யல. முன்னோர்களோட வழிகாட்டுதல் படி எங்களோட கருத்துக்களை தான் நாங்க கலந்து பேசுறோம். 5ஆம் தேதி கலந்து பேசுறோம். தீர்வுகளை நாங்களே உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் பகிர்ந்துக்கிறோம். அதனால இந்த வகையான முறை வந்து மிக எளிமையானது. எல்லா மாநிலங்கள்லயும் நம்ம இதை செயல்படுத்த முடியும்னு கேட்டுக்கிறேன். மேடம், நீங்கள் கேட்டது வந்து கலசப்பாக்கம் இதை முன்னெடுக்குமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த பணியை செய்கிற இடத்துல நாங்கள் இல்லை, அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடணும். இன்னொன்று என்ன, இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து முழு நேர விவசாயி. முழு நேர விவசாயின்னும் போது எங்களோட நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு நேரமின்மை இருக்குது. அதை தாண்டி தான் நாங்கள் அந்த 5ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம். விருப்பப்படுறவங்க நாங்கள் எப்படி செயல்படுறோம்னு சொல்லிட்டு அவங்க எங்களை நேரில் வந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி கலசப்பாக்கம் விண்ணுவாம்பட்டி ஏரிக்கடையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம். எங்களோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியான ஒரு நிலையை அவங்க இடத்துல செயல்படுத்தலாம். அதுக்கு எந்த விதமான சிவா சொன்ன மாதிரி எந்த விதமான பொருட்செலவோ அல்லது நிர்வாக செலவோ பெருசாக தேவைப்படாது. எல்லாமே வந்து விவசாயிகளுடைய விருப்ப நன்கொடையின் பேரில் தான் நடக்குது. எதுக்கும் எந்த கட்டணமும் நம்ம வசூலிக்கிறது இல்லை, யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்துறது இல்லை. அவங்க இயற்கை விவசாயத்தில் தொடர்றதா இருந்தாலும் சரி, இல்லை விட்டு விலகிறதா இருந்தாலும் சரி, நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. நன்றி. இல்லை, நான் கலசப்பாக்கம் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல, இந்த மாடல்ல எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டேன். அதாவது இந்த மாடல்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம விவசாயிகளுடைய இன்றைக்கு இறுதியாக ஒரே ஒரு செய்தி மட்டும், கர்நாடகா, தமிழ்நாடு அல்ல எல்லாமே இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பதன் மூலம் தான் இந்தியாவை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எங்கள் கிராமங்களில் விவசாயிகளுடைய வருமானம் கூடியிருக்கு. உதாரணமாக எனக்கே போன தாட்டி விதை விற்பனையை நிறுவனத்தை தடுக்கணும்னா நம்ம மரபு விதைகளை தான் கையில் இருக்கோம். ஒவ்வொரு விவசாயியும் இந்த தாட்டி ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் அளவுக்கு விதை விற்பனை மூலம் கிடைக்குது. எங்களுக்கான சந்தை வாய்ப்புகளே இப்போ உருவாகின்னு வருது. இயற்கை வேளாண்மையை பாரம்பரிய விதைகளை கையில் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு மாவட்ட அளவில் நீங்கள் கலந்துரையாடல் ஏற்படுத்தப்படணும்னா அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுவே உங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வரும்போது பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எங்களை அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறும். வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சம்மரி ஜஸ்ட் ஒரு அதாவது, ஸோ வி ஹேட் அ ரியலி very engaging conversation about a number of points. All of you all would have also heard it. Basically, at the core of what the Kalasapakam team is doing is food politics, it's seed politics. It is a kind of politics which is very honest, which is very true, and which is important for mankind. That is what they were all talking about. It is not just for mankind, it is for the whole world. அதாவது அந்த தாவரங்கள், அந்த பூச்சி எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்து தான் ஒரு இயற்கை ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் த என்டையர் வேர்ல்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தேர் ஓன் பிளேட்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் தேர் ஓன் ஃபேமிலிஸ், இட் இஸ் ஃபார் த என்டையர் வேர்ல்ட். And what they were, all of them were saying is that ideologically, they're all aligned, and that is what is bringing them together. There is no monetary gain for all of them to come together the 5th of every month to meet. And they have been having these, conversations and at the corner of a lake bund in Kalasapakam from 2017 லேருந்து இல்லையா, அங்கே 2017லேருந்து அந்த 17லேருந்து அப்புறம் 20 எப்போலேருந்து இந்த ஏரிக்கரையோரம் 17. So 20 அப்பலேருந்து they've been meeting on the 5th of every month by the lakeside, near under a neem tree. It's a very simple meeting, and at the end of which everybody is given a lunch, and that is a samapandi. All the people, men, women, all castes, all religions, everybody sits together and eats it. That is what Karuna sir also explained a lot about how organic farming can break down the shackles of caste
it can, really bring a change in the gender equation of farming. And PTR sir, as he has always said on this, spoke about how global events shape something which is in a hyperlocal place. It can affect, the lives of a farmer. And he's talking about how there can be என்ன சொல்றது ஒரு மறுகருத்து அதுக்கு they can be a resistance that can happen in a small village. He spoke about palm oil and organic cold press oils, and he said how in resisting palm oil the groundnut farmers in that region are now benefiting. And he ended it beautifully talking about how seeds are now becoming a source of income, because you are talking so much about seeds, and as Siva sir also spoke, seeds, we are not saving seeds for the seed's sake, we are saving seeds for our sake, we are saving it for our future, for mankind's future. ஸோ தேங்க்யூ கோபி சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கருத்தை இங்கே பகிர்ந்ததுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சப்ரி. Your journey is very, very inspiring for the entire agroecology movement in the country.